பௌர்ணமி பூஜை பண்றது மட்டுமல்ல, பக்தி உள்ள கன்னி பொண்ணு இந்த புத்துக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது. அந்த பொண்ணோட ஒரு சொட்டு ரத்தம் பட்டா கூட பாம்பு வெளியே வந்துடும். அம்மண்ட பரிபூர்ணமாயிட்டுள்ள அருள் ಈ தாயத்தின உண்டு. வளர ஜாக்கிரதையாயி இதை கையாளணும். புரிஞ்சதா? நந்தினி, எப்பமா வருவ? அம்மா போகும்போது ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, நான் ஃபோன்லயே பேசியிருப்பேன்ல, அதுவும் கொடுக்காம போயிட்டேன். இப்போ நான் எப்படி உன்கிட்ட பேசுறது? உன்னை பார்க்காம போர் அடிக்குது, சீக்கிரம் கிளம்பி வா. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? லெட்டர் எழுதுறேன்ப்பா. யாருக்கு? அம்மாவுக்குப்பா. அம்மாவுக்கா? அம்மா வரமாட்டாங்கடா. இனி இப்படி எல்லாம் எழுதாத. இல்லப்பா, அம்மா வருவாங்கப்பா. என்கிட்ட ஜாலியா பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்கப்பா, இந்த லெட்டரை அம்மா பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்க. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். சீக்கிரமா பதில் போடுமா. தேவசேனா அம்மாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காளாம். சரி, நாம அவளுக்கு பதில் எழுதி வச்சிருவோம்.
மகள் தேவசேனாவுக்கு அம்மா எழுதுவது. உன் லெட்டரை பார்த்தேன், நீ கவலைப்படாத, அம்மாவையே நினைச்சிட்டு இருக்காத. அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு சமத்து பொண்ணா நடந்துக்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு லெட்டர் போடு, அம்மா வாங்கி அனுப்புறேன். என்ன இது லெட்டர் மறைச்சு வச்சிருக்க? பதில் வந்துடுச்சோ? ஐ ஹை, அம்மா பதில் போட்டாங்க. அப்பா 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 இங்க பாருங்க. என்னடா? அப்பா இங்க பாருங்கப்பா. அம்மா என்ன எழுதிருக்காங்கன்னு படிங்க. செல்ல மகள் தேவசேனாவுக்கு அம்மா எழுதுவது. உன் லெட்டரை பார்த்தேன், நீ கவலைப்படாத, அம்மாவே நினைச்சுக்கிட்டு இருக்காத. அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டு சமத்து பொண்ணா நடந்துக்கோ. உனக்கு என்ன பிடிக்கும்னு லெட்டர் போடு, அம்மா வாங்கி அனுப்புறேன். எப்படி அம்மா லெட்டர் போட்டாங்கன்னு பாத்தீங்களா? அதான் அம்மா லெட்டர் கொடுங்க. இந்தம்மா, நீ கேட்ட பணம். போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தமாக உன் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. எதுக்குமா இவ்வளோ பணம்? குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த பணத்தில் கை வச்சிருக்கேம்மா. நாளைக்கு உனக்கு ஒரு தேவைன்னா என்னம்மா பண்ணுவேன்? நாளைக்கு தேவையை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு தேவைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். இப்போ என்னம்மா தேவை இருக்கு? இருக்குப்பா, வந்து சொல்றேன். ஐயா, என்ன பையோட வந்திருக்க? அடுத்த குண்டை போட வந்திருக்கியா? பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்ததை நினைச்சே நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன். இப்போ பையை தூக்கிட்டு வந்திருக்கியே, என்ன விஷயம்? வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் சொல்றேன். ஐயா, கோவிந்தம்மா, ஐயா இங்க வா. சொல்லுங்க ஐயா. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ ஏதோ பேசணுமான்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லு போ. சரிங்க ஐயா. என்ன விஷயம்? எதுக்காக இப்ப வர சொன்ன? என்னம்மா இது? எதுக்கு இந்த பணம்? என் கல்யாண செலவுக்கு பணம்.
கல்யாணத்துக்கு எனக்கு முகூர்த்த புடவை தாலி வாங்க வேண்டியது இருக்கும். 1/4 பவுன்ல தாலி, 1000-2000 ரூபாய்க்குள்ள புடவை, அது போதும் எனக்கு. மிச்சம் இருக்கிற பணத்துக்குள்ள கல்யாணத்தை முடிங்க. ஓரளவுக்கு நல்லவளா இருந்தா தான் நல்லவன்னு பேரு. ஒரேடியா நல்லவளா இருந்தா ஏமாளின்னு பேரு. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லையா, இந்த கல்யாணம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும், அதுதான் ஏன் முக்கியம். இந்த வீட்டு பணத்துல இருந்து 1 ரூபா கூட எனக்கு சொந்தம் இல்லைன்னு நீங்க சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கல்யாண செலவை உங்க கையில இருந்து பண்ணா அது சத்தியத்தை மீறினதா ஆயிடும். அதுக்காக தான் சின்ன வயசுல இருந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த பணத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிருங்கய்யா. நான் பேசினதுலயோ நடந்துகிட்டதுலயோ உங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கய்யா. கங்கா, நான் எதுக்குமா உன்னை மன்னிக்கணும்? என்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்தாலும் உன் விஷயத்துல அத்தனையும் செல்லா காசா போயிடுச்சே. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருக்கிறப்போ அது எப்படி நடந்தா என்ன? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தா போதுமா? நான் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் நீங்க எனக்கு சங்கடத்தை கொடுக்காம நடந்துக்கிறீங்க. உங்க மனசு யாருக்கே வரும்? கல்யாணம்னு வர்றப்போ பெரியவங்களா பார்த்து செய்வாங்கன்னு இல்லாம உன் கல்யாணத்தை நீ நினைச்ச மாதிரி நடத்தணும்னு நினைக்கிற பாரு, உன் மனப்பக்குவம் எந்த பொண்ணுக்கும் வராதுமா. எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான் ஐயா. நான் வளர்த்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட, சந்தோஷம். ஆனா இன்னொரு தப்பு பண்ணிருக்கியே. என்னங்கய்யா? மாமனார போய் ஐயா ஐயான்னு கூப்பிடுறியே, நல்லவா இருக்கு? சொல்லு. அதான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா போறியில்ல, இனி என்ன ஐயா கொய்யான்னுட்டு இனிமே பாசமா மாமான்னு கூப்பிடு. ஐயாவை பாசமா கூப்பிடணும்னா அப்பான்னு தான் கூப்பிடணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஐயா உங்களை நான் அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்திருக்கேன். ரொம்ப நாளா அப்பான கூப்பிடணும்னு ஆசை. ஆனா என்ன நினைப்பீங்களோன்னு தான் விட்டுட்டேன். இனி அப்பான கூப்பிடலாமா? நீ அந்த ஸ்தானத்துல என்ன வச்சு பார்க்கும்போது இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீ அப்பான்னே கூப்பிடு. தேங்க்ஸ்பா. இந்த பணத்தை வச்சுக்கோங்கப்பா, வச்சுக்கோங்க.
மேட்ச் விளையாட தானே? ஏய், நில்லுடி. என்னடி சீன் போடுறியா? எல்லார் முன்னாடியும் ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு வெறுப்பேத்துறியா? உனக்கு சொத்து மேல உள்ள ஆசைய உள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே வேணாங்கிற மாதிரி வேஷம் போடுறியா? நீ அடிக்கிற கூத்த எங்க அண்ணன் நம்பலாம், மாப்பிள்ளை நம்பலாம், எங்க அக்கா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். உன் வேஷத்தை வெளுக்க வைக்கிறேன். நான் யாருன்னு காட்டுறேன். ஒரு வேலைக்காரி எங்க அண்ணனுக்கு மருமகளா வர்றது இந்த அரண்மனையில பிறந்த எனக்கு அசிங்கமா இருக்கு. அரண்மனையில பிறந்தவன்னு பெருமையா சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது, நடந்து காட்டணும். நீங்க என்ன போட்டியா நினைக்கிறீங்க? ஆனா நான் போட்டிக்கே வரல. ஏன்னா என் கூட போட்டி போடுற தகுதி உங்களுக்கு இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்றதுக்கு என் கல்யாணம் தான் ஒரே வழின்னு இருக்கிறப்ப அது நடந்தே ஆகணும். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் மருமகளா வந்தாதான் நடக்கும்னா நான் மருமகளா வருவேன். நீங்கெல்லாம் பெருசா நினைக்கிற இந்த சொத்தை நான் துச்சமா தூக்கி போட்டுட்டேன். ஆனா நான் பெருசா நினைக்கிற இந்த குடும்பத்துல இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க பணக்காரங்களா இருக்கலாம், நகை ஏழையா இருக்கலாம், ஆனா எங்களோட வைராகியத்துக்கு முன்னாடி உங்க பணத்திமிரு எடுபடாது. உங்க மனசை நீங்க மாத்திக்கணுங்கிறதுக்காக நான் ஏன் மனசை காட்டிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க மாறலனா நான் மாத்த வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்க்காத கங்காவை பார்க்க வேண்டியிருக்கும். பதில் அனுப்பிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு விளையாட என்ன வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, எனக்கு விளையாடுறதுக்கு வாட்டர் கன் வேணும்னு இதுல எழுதி இருக்கமா. அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்குறீங்களா? கங்கா, நீதான் தேவசேனாவுக்கு பதில் லெட்டர் போடுறியா? பாவம், குழந்தை அம்மா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையை நாம ஏன் கெடுக்கணும்? இல்லாத ஒரு விஷயத்த நம்ப வச்சிட்டு இருக்கியே, குழந்தை ஏமாத்துற மாதிரி தோணலையா? இதுக்கு பேரு ஏமாத்துறது இல்ல, மனச மாத்துறது. குழந்தை அம்மா இடுப்புல இருக்கும், நிலா வானத்துல இருக்கும்.
ஆனா அம்மா நிலாவுக்கு சோறு ஊட்டி விட்டுருவேன்னு சொல்லி குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. பூச்சாண்டின்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான். ஆனா அடம் பிடிக்கிற குழந்தைங்க கிட்ட பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு பயம் காட்டி நல்ல குணத்தை வளர்த்து விட்டுட்டு இருப்பாங்க. நிலாச்சோறும் பூச்சாண்டி பயமும் குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். அப்படிதான் என் லெட்டரும். போக போக தேவசேனாவுக்கே உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு தேவையில்லாம போயிடும். அது வரைக்கும் இது இருந்துட்டு போகட்டும். ஏய் தேவசேனா, என்னப்பா? இங்க வா. வா இங்க பாரு, உங்க அம்மா வாட்டர் கன் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. ஏய் வாட்டர் கன்னு. கூடவே லெட்டரும் போட்டிருக்காங்க பாரு. வா. அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்பா. அதனாலதான் பதில் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இருங்க நானே பிடிச்சு காட்டுறேன். என்ன எழுதிருக்காங்க படி. அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, நீ கேட்ட மாதிரியே கன்னு வாங்கி அனுப்பி இருக்க. இத வச்சு விளையாடு, டயத்துக்கு சாப்பிடு, யாரையும் தொந்தரவு பண்ணாத, அப்பா பேச்ச கேளு, நான் சீக்கிரம் வந்துடுவேன்.